செக்ஸ் என்பது 9 விஷயங்களைப் பற்றியது. 1. சம்மதம். உங்கள் மனைவியை உடலுறவு கொள்ளும்படி கட்டாயப்படுத்தக்கூடாது. திருமணமான தம்பதிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இருவரும் அதற்கு சம்மதிக்க வேண்டும். உங்கள் துணையை புண்படுத்தும் நபராக இருக்காதீர்கள் மற்றும் உங்கள் மனைவி புண்படுத்தும் போது உடலுறவு கோருங்கள். 2. மனசாட்சி. நீங்கள் இருவரும் எந்த பாலுறவு நிலையில் இருந்தாலும், நீங்கள் இருவரும் எந்த இடத்தில் உடலுறவு கொள்கிறீர்கள், உங்கள் இருவரின் மனசாட்சியும் சரியாக இருக்க வேண்டும். மனசாட்சியை கெடுக்கும் விஷயங்களைச் செய்யும்படி உங்கள் மனைவியை வற்புறுத்தாதீர்கள். 3. பரஸ்பர இன்பம். இது உங்கள் பாலியல் இன்பத்தை பற்றியது மட்டுமல்ல, நீங்கள் இருவரும் அதை அனுபவிக்க வேண்டும். உங்கள் மனைவி உங்களை நன்றாக உணர வைப்பது போல் அவரையும் நன்றாக உணருங்கள். 4. முன் விளையாட்டு. ஃபோர்ப்ளே என்பது உடலுறவுக்கு முன் தொடுவதும் நக்குவதும் தேய்ப்பதும் மட்டுமல்ல, உடலுறவு நிகழ்ச்சி நிரலாக இல்லாத போது ஒருவரையொருவர் சிறப்புடன் நடத்துவது. இது நீங்கள் உடலுறவு கொள்வதற்கான தந்திரம் அல்ல, உண்மையான அன்பு என்பதை உங்கள் மனைவி உணர வைக்கிறது. 5. ஹெண்ட் பிளே. கிளைமாக்ஸுக்குப் பிறகு ஹெண்ட் பிளே ஒருவரையொருவர் சிறப்பாக நடத்துகிறது. இது அரவணைப்புகள், அன்பான வார்த்தைகள், பிரார்த்தனை, பாராட்டுக்கள் மற்றும் சேவைச் செயல்களை உள்ளடக்கியது. 6. சுகாதாரம். உடலுறவு என்பது உடல் திரவங்களின் பரிமாற்றம் மற்றும் கலவை மற்றும் உடல்களின் மோதல். உங்கள் சுகாதாரத்தை பராமரிக்க பல் துலக்குதல், குளித்தல், யோனியை நன்றாக கழுவுதல், ஆண்குறியை நன்கு கழுவுதல், துர்நாற்றம் ஏற்படாமல் இருக்க முட்டப் பகுதியை நன்றாக கழுவுதல், உட்புற உடைகளை மாற்றுதல், விரல் நகங்களைச் சுத்தமாக வைத்திருத்தல், படுக்கையறையை சுத்தமாக வைத்திருத்தல். மேலும் நல்ல வாசனைகள் இன்னும் நெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. 7. கிரியேட்டிவிட்டி. நீங்கள் இதை உருவாக்குவதால் இது காதல் செய்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஏகபோகத்தை தவிருங்கள், புதிய நினைவுகளை உருவாக்குங்கள். 8. தொடர்பு. உங்கள் மனைவி உங்களை எப்படி பிரியப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை தெரிவிக்கவும், மௌனமாக கஷ்டப்படாதீர்கள் மற்றும் உங்கள் மனைவிக்கு தெரியும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பும் விதத்தில் கோரிக்கைகளை வைக்கவும். வலியாக இருக்கும்போது தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக காதலிக்கப்படும் போது தொடர்பு கொள்ளுங்கள். அதைச் சரியாகச் செய்ய உங்கள் மனைவியை ஊக்குவிக்க உதவுங்கள். 9. இணைப்பு. காதல் செய்வது சரியாக நடந்தால், நீங்கள் இருவரும் ஒரு ஜோடியாக சிறப்பாகவும் ஆழமாகவும் இணைவீர்கள்.